Hi viewers, welcome back to our channel. இந்த வீடியோவில் நம்ம CMA ஃபைனல் பேப்பர் 20A ஸ்ட்ராட்டஜிக் பர்ஃபார்மன்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் பிஸ்னஸ் வேல்யூவேஷன் அதில் சாப்டர் 9 வேல்யூவேஷன் இன் மெர்ஜர்ஸ் அண்ட் அக்விசிஷன் அதில் காம்ப்ரஹென்சிவ் நியூமரிக்கல் ப்ராப்ளம்ஸ்னு புக் பேக்கில் கொடுத்துருக்காங்கல்ல அதில் ப்ராப்ளம் 2 and 3 தான் இந்த வீடியோவில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து நம்ம புக்கில் பேஜ் நம்பர் 632, அதாவது ஆகஸ்ட் 2024 ரிவைஸ்ட் எடிஷன் வச்சுருந்தீங்கன்னா அதில் பேஜ் நம்பர் 632ல் இருக்குது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது டாபிக்ஸ் நான் கவர் பண்ணணும்னு நினச்சா அதையும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அந்த டாப்பிக்லாம் உங்களுக்கு கவர் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் ப்ராப்ளம் வந்து இப்போ ரீசெண்ட் டிசம்பர் 2024 அட்டெம்ப்டில் இந்த மாடலை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த 2 and 3 பேஸ் பண்ணி தான் இந்த ப்ராப்ளம் இந்த சாப்டரில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து கவர் ஆகும். ஸோ இதை நம்ம கிளாரிஃபை பண்ணிட்டோன்னா நமக்கு ஒரு 7 மார்க்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி நிறையா இருக்குது. ஸோ இப்போ வாங்க இல்லஸ்ட்ரேஷன் 2 பார்க்கலாம். Highland company is considering acquisition of lowland company for stock transaction. ஸோ ஹைலேண்ட் கம்பெனிங்கிறவங்க அக்வயரிங் கம்பெனி, அவங்க வந்து லோலேண்ட் கம்பெனிங்கிற கம்பெனி வந்து வாங்குறாங்க. எப்படின்னா ஸ்டாக் ஃபார் ஸ்டாக், அதாவது இவங்களோட ஸ்டாக்குக்கு ஹைலேண்ட் கம்பெனியோட ஸ்டாக்குக்கு லோலேண்ட் கம்பெனியோட ஸ்டாக்கை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறாங்க. கேஷ் டிரான்சாக்ஷன் கிடையாது, ஸ்டாக் ஃபார் ஸ்டாக் சொல்லியிருக்காங்க. In which lowland company would receive ₹90 for each share of its common stock. So இந்த டிரான்சாக்ஷன் நடக்கிற டைம்ல லோலேண்ட் கம்பெனியோட ஸ்டாக் வேல்யூ, அதாவது ஈச் ஷேர் பார்த்தீங்கன்னா ₹90 இருக்கு. ஹைலேண்ட் கம்பெனி டஸ் நாட் எக்ஸ்பெக்ட் எனி சேஞ்ச் இன் இட்ஸ் ப்ரைஸ் ஏர்னிங்ஸ் ரேஷியோ. ஸோ ஹைலேண்ட் கம்பெனி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஏர்னிங்ஸ் ரேஷியோவில் எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மெர்ஜருக்கு அப்புறம். And chooses to value lowland company conservatively by assuming no earnings growth due to synergy. ஸோ லோலேண்ட் கம்பெனி எப்படி வேல்யூ பண்ணுறாங்கன்னா ஏர்னிங்ஸ் க்ரோத் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி வேல்யூ பண்ணுறாங்க. ஸோ சினர்ஜினா என்னன்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து இந்த ரெண்டு கம்பெனியும் மர்ஜ் ஆகுறதுனால நமக்கு நெட் ப்ரெசென்ட் வேல்யூவில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா அதை தான் வந்து நம்ம சினர்ஜின்னு சொல்லுவோம். ஸோ அதில் இங்கே எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை. ஸோ நோ ஏர்னிங்ஸ் க்ரோத் எதுவும் இல்லைங்கிற மாதிரி அசியூம் பண்ணி கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்னென்ன கேல்குலேட் பண்ணணும்னு இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்ன இருக்குன்னா ஏர்னிங்ஸ் கொடுத்துருக்காங்க ரெண்டு கம்பெனியோடது, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கொடுத்துருக்காங்க, மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மள பர்ச்சேஸ் ப்ரைஸ் ப்ரீமியம் வந்து கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ பர்ச்சேஸ் ப்ரைஸ் ப்ரீமியம் அப்படின்னா இப்போ ஹைலேண்ட் கம்பெனி வந்து லோலேண்ட் கம்பெனி அக்வயர் பண்ணுறாங்க. அப்போ லோலேண்ட் கம்பெனியோட பர்ச்சேஸ் ப்ரைஸில் எவ்வளோ ப்ரீமியம் இருக்குங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஆஃபர் ப்ரைஸ் ஃபார் லோலேண்ட் கம்பெனி ஸ்டாக் டிவைடட் பை லோலேண்ட் கம்பெனிஸ் மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர், இதுதான் ப்ரீமியம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. நம்ம மேலே கொஸ்டினில் பார்த்த மாதிரி இப்போ அந்த மர்ஜர் டேக் பிளேஸ் ஆகிற டைமில் நமக்கு பார்த்தீங்கன்னா லோலேண்ட் கம்பெனியோட ஸ்டாக் வந்து ₹90 பெர் ஷேர் அப்படின்னு சொல்லி வேல்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தான் இங்கே வந்து ஆஃபர் ப்ரைஸ்னு நம்ம எடுத்துக்கணும். ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 90. இதே வந்து லோலேண்ட் கம்பெனியோட மார்க்கெட் ஷேர் பார்த்தீங்கன்னா ₹60 தான். ஸோ வந்து இதில் டிஃப்ரென்ஸ் இருக்கா? ஸோ அந்த டிஃப்ரென்ஸை தான் வந்து நம்ம பர்ச்சேஸ் ப்ரைஸ் ப்ரீமியமாக கன்சிடர் பண்ண போகிறோம். அதனால் 90 டிவைடட் பை 60 போட்டோம்னா நமக்கு 1.5 கிடைக்கும். அதுதான் இங்கே பர்ச்சேஸ் ப்ரைஸ் ப்ரீமியம். நெக்ஸ்ட்டு எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ வந்து இவங்க எந்த கண்டிஷனும் இதை பேஸ் பண்ணி தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும்லாம் எதுவும் சொல்லலை. ஸோ அதனால நம்ம என்ன எடுத்துக்கிறோன்னா ப்ரைஸ் பெர் ஷேர் ஆஃபர்டு ஃபார் லோலேண்ட் கம்பெனி டிவைடட் பை மார்க்கெட் ப்ரைஸ் பெர் ஷேர் ஃபார் ஹைலேண்ட் கம்பெனி. ஸோ ப்ரைஸ் ஆஃபர்டு வந்து 90 நம்ம கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க தெரியும். மார்க்கெட் ப்ரைஸ் பெர் ஷேர் ஃபார் ஹைலேண்ட் கம்பெனி வந்து 50. ஸோ அதால் டிவைட் பண்ணோன்னா நமக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ வந்து 1.8 கிடச்சிடும். அதாவது என்ன அர்த்தம்னா 1 ஷேர் ஆஃப் லோலேண்ட் கம்பெனிக்கு ஹைலேண்ட் கம்பெனி வந்து 1.8 ஷேர்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்கன்னு அர்த்தம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நியூ ஷேர்ஸ் இஷ்யூடு பை ஹைலேண்ட் கம்பெனி. ஹைலேண்ட் கம்பெனி எவ்வளோ ஷேர்ஸ் எக்ஸ்ட்ரஸாக இஷ்யூ பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க லோலேண்ட் கம்பெனியோட ஒரு ஷேருக்கு இவங்க 1.8 இஷ்யூ பண்ணணும். அப்போ லோலேண்ட் கம்பெனிக்கிட்ட இப்போ மொத்தம் எத்தனை ஷேர்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 20,000 ஷேர்ஸ் இருக்குது. இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஷேருக்கு 1.8னா 20,000 ஷேர்ஸ் இன்ட்டு 1.8 போட்டோம்னா நமக்கு 36,000 ஷேர்ஸ் வந்து ஹைலேண்ட் கம்பெனி இஷ்யூ பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போஸ்ட் மெர்ஜர் இபிஎஸ் ஆஃப் கம்பைன்டு கம்பெனிஸ். ஸோ ஆஃப்டர் மெர்ஜர் ஹேப்பன், அதுக்கப்புறம் ரெண்டு கம்பெனியோட கம்பைன்டு இபிஎஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. இபிஎஸ்க்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், ஏர்னிங் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், அதுதான் வந்து இபிஎஸ். ஸோ இங்கே கம்பைன்டு கம்பெனிங்கிறதுனால கம்பைன்டு ஏர்னிங்ஸ் எடுத்துக்கிறோம். கம்பைன்டு ஏர்னிங்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, ரெண்டு கம்பெனியோட ஏர்னிங்ஸையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். அதாவது இந்த 2,50,000 ப்ளஸ் 72,500 ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு கம்பைன்டு ஏர்னிங்ஸ் கிடச்சிடும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 3,22,500. இப்போ டோட்டல் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் ஆஃப் த நியூ என்டிட்டி,
நியூ என்டிட்டியோட ஷேர்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஹைலாண்ட் கம்பெனியோட ஷேர்ஸை எடுத்துக்கணும். ஹைலாண்ட் கம்பெனியோட ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா 1,10,000 இருக்கு. லோலாண்ட் கம்பெனியோட பழைய ஷேர்ஸ் எடுத்துக்கூடாது. அதுக்கு பதிலாக நம்ம மேலே ஃபைண்ட் அவுட் பண்ணோம்ல ஹைலாண்ட் கம்பெனி வந்து எவ்வளோ இஷ்யூ பண்ணுவாங்கன்னா அது வந்து 36,000. அதை அந்த 1,10,000 ஆட் பண்ணோம்னா நமக்கு வந்து டோட்டல் ஷேர்ஸ் அவுட்ஸ்டாண்டிங் 1,46,000 கிடைச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, இப்போ போஸ்ட் மெர்ஜர் இபிஎஸ் என்னன்னா இந்த 3,22,500 இந்த 1,46,000 ஷேர்ஸை டிவைட் பண்ணோம்னா நமக்கு இபிஎஸ் வந்து 2.21 கிடைச்சிரும். ஸோ இப்போ நெக்ஸ்ட் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ மெர்ஜர் இபிஎஸ் ஆஃப் ஹைலாண்ட் கம்பெனி. ஹைலாண்ட் கம்பெனியோட ப்ரீ மெர்ஜர் இபிஎஸ், அதாவது மெர்ஜருக்கு முன்னாடி அந்த ஹைலாண்ட் கம்பெனி அக்வைரிங் கம்பெனியோடது மட்டும் இபிஎஸ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களோட ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் 2,50,000 கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 1,10,000 இருக்குது. அதெல்லாம் டிவைட் பண்ணோம்னா அவங்களோட இபிஎஸ் வந்து 2.27ங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ நெக்ஸ்ட் சிக்ஸ்த் சப்டிவிஷனில் ப்ரீ மெர்ஜர் ப்ரைஸ் ஏர்னிங்ஸ் ரேஷியோ கேட்டிருக்காங்க. ப்ரீ மெர்ஜர் ப்ரைஸ் ஏர்னிங்ஸ் ரேஷியோனா நமக்கு ப்ரைஸ் ஏர்னிங்ஸ் ரேஷியோ ஃபார்முலா மார்க்கெட் ப்ரைஸ் பெர் ஷேர் டிவைடட் பை ஏர்னிங்ஸ் பெர் ஷேர். இதுதான் பிஇ ரேஷியோக்கான ஃபார்முலா. ப்ரீ மெர்ஜருங்கிறதுனால ஆப்வியஸாக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஹைலாண்ட் கம்பெனியோட எடுத்துக்கிறோம். ஸோ மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் 50 கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டெப்பில் பாருங்கள் ஹைலாண்ட் கம்பெனியோடது 50. இபிஎஸ் வந்து இப்போ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண 2.27 இந்த ஸ்டெப்பில் ஃபைண்ட் அவுட் பண்ணிருந்தோம்ல அது ரெண்டையும் டிவைட் பண்ணோம்னா நமக்கு ப்ரீ மெர்ஜர் பிஇ ரேஷியோ 22 கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட் போஸ்ட் மெர்ஜர் ஷேர் ப்ரைஸ். ஸோ ஆஃப்டர் மெர்ஜருக்கு அப்புறம் ஷேர் ப்ரைஸ் என்னன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு இப்போ நமக்கு பிஇ ரேஷியோக்கு மார்க்கெட் ப்ரைஸ் டிவைடட் பை ஏர்னிங்ஸ் பெர் ஷேர்னு சொன்னோம் ஃபார்முலா. இதே ஷேர் ப்ரைஸ் அப்படின்னா பிஇ ரேஷியோ இன்டூ இபிஎஸ், அதை அப்படியே ஃபார்முலாவை கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். ஸோ போஸ்ட் மெர்ஜர் இபிஎஸ் இன்டூ ப்ரீ மெர்ஜர் பிஇ ரேஷியோ மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு வேல்யூ கிடச்சிரும். ஸோ போஸ்ட் மெர்ஜர் இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கோங்க, இபிஎஸ் வந்து போஸ்ட் மெர்ஜர், பிஇ ரேஷியோ வந்து ப்ரீ மெர்ஜர் தான் எடுத்துக்கணும். ஸோ போஸ்ட் மெர்ஜர் இபிஎஸ் பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ண 2.21 அண்ட் ப்ரீ மெர்ஜர் பிஇ வந்து 22. ஸோ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து இங்கே 48.60 வந்து கிடச்சிரும். இது ஏன் இங்கே வந்து ப்ரீ மெர்ஜர் பிஇ ரேஷியோ எடுத்துருக்கோம்னா பிஇ ரேஷியோவில் எந்த சேஞ்சஸும் இல்லைன்னு அசியூம் பண்ணி கொஸ்டினில் ஒரு லைன் கொடுத்துருந்தாங்க, அதனால இதே எடுத்துக்கிறோம். ஸோ கொஸ்டினில் இந்த ஸ்டெப்பில் பாருங்கள், does not expect Highland company does not expect any change in its price earnings ratio ன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அதனால பி ரேஷியோவில் எந்த சேஞ்சஸும் இல்லை ஆஃப்டர் த மெர்ஜருங்கிறதுனால நம்ம வந்து ப்ரீ மெர்ஜர் இபிஎஸ்ஸை இங்கேயும் எடுத்துக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சப்டிவிஷன் போஸ்ட் மெர்ஜர் ஈக்விட்டி ஓனர்ஷிப் டிஸ்ட்ரிபியூஷன். அதில் அதாவது ஆஃப்டர் மெர்ஜர் ஈக்விட்டி ஓனர்ஷிப் டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது ஷேர் ஹோல்டிங் பர்சன்டேஜ் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ லோலாண்ட் கம்பெனிக்கு பார்த்தோம்னா நம்பர் ஆஃப் நியூ ஷேர்ஸ் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். நியூ ஷேர்ஸ் வந்து நம்ம ஹைலாண்ட் கம்பெனி 36,000 ஷேர்ஸ் வந்து லோலாண்ட் கம்பெனிக்கு இஷ்யூ பண்ணுறாங்க. டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் பார்த்தீங்கன்னா 1,46,000 வந்து அந்த கம்பெனி கம்பைன்டு கம்பெனியோட டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இருக்குன்னு நமக்கு தெரியும். அதெல்லாம் டிவைட் பண்ணோம்னா 24.66% வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா லோலாண்ட் கம்பெனியோட ஹோல்டிங். ஸோ இப்போ ஹைலாண்ட் கம்பெனியோட ஹோல்டிங் தெரியும்னா 100 - 24.66 போட்டோம்னா நமக்கு 75.34 கிடைச்சிடும். அதுதான் ஹைலாண்ட் கம்பெனியோட ஹோல்டிங்காக இருக்கும். இதுதான் வந்து உங்க ரெண்டு பேரோட ஷேர் ஹோல்டிங் பர்சன்டேஜ் இன் நியூ combined company after merger. So the acquisition results in rupees 1.4 reduction in the market price of Highland company due to 0.064 decline in the EPS of combined company. So இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அக்விசிஷன் மூலமா ஹைலாண்ட் கம்பெனியோட மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 1.40 ருபீஸ் ரெடியூஸ் ஆகுது. ஏன் அப்படின்னா இபிஎஸ் வந்து கம்பைன்டு கம்பெனியோட இபிஎஸ் வந்து 0.04 குறையிறதுனால ஹைலாண்ட் கம்பெனியோட மார்க்கெட் ப்ரைஸும் 1.40 rupees வந்து குறையுன்னு சொல்லியிருக்காங்க. Whether the acquisition is a poor decision depends upon what happened to the earning would have in the absence of acquisition. The acquisition may contribute to the market value of Highland company. ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருக்காங்க. அக்விசிஷன் வந்து புவர் டெசிஷனா இல்லையாங்கிறது வந்து ஏர்னிங்ஸ் நமக்கு கிடைக்கிறத பொறுத்து தான் இருக்கு. ஸோ இவ்வளோதான் இந்த ப்ராப்ளம். இப்போ நம்ம வந்து ப்ராப்ளம் 3 பார்க்கலாம். காம்ப்ரஹென்சிவ் நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ல ப்ராப்ளம் 3 பார்க்கலாம். Raghav Limited is intending to acquire Saurav Limited. So Raghav Limitedங்கிறவங்க இங்க acquiring company, Saurav Limitedங்கிறவங்க இங்க target company. So Raghav Limited Saurav Limited acquire பண்ண போறாங்க. And the following information are available in respect of both company. கீழ கொடுத்திருக்க இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்கலாம்.
டோட்டல் கரண்ட் ஏர்னிங்ஸ் குடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் அவுட்ஸ்டாண்டிங் ஷேர்ஸ் இருக்கு. மார்க்கெட் பிரைஸ் பெர் ஷேர். அந்த ப்ராப்ளம்ல குடுத்த அதே டேட்டா தான் இங்கேயும் குடுத்துருக்காங்க. வாட் இஸ் த பிரசன்ட் இபிஎஸ் ஆஃப் போத் கம்பெனி? 2 கம்பெனியோட இப்போ உள்ள இபிஎஸ் கேட்டிருக்காங்க. இபிஎஸ்க்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, டோட்டல் ஏர்னிங்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ். ஸோ 2 கம்பெனிக்கும் ராகவ் லிமிடெடோட இபிஎஸ், இங்க வந்து சௌரவ் லிமிடெடோட இபிஎஸ் 2மே ஃபைண்ட் அவுட் பண்றோம். ஸோ பார்த்தீங்கன்னா, டோட்டல் ஏர்னிங் 2,50,000 டிவைடட் பை 50,000 ஷேர்ஸ் போட்டோம்னா, ராகவ் லிமிடெடுக்கு வந்து இபிஎஸ் வந்து 5ன்னு நமக்கு தெரிஞ்சிரும். சௌரவ் லிமிடெடுக்கு அதே மாதிரி ஏர்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா 90,000 இருக்கு. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 30,000. ஸோ 2யும் டிவைட் பண்ணோம்னா நமக்கு இபிஎஸ் வந்து 3 கிடைக்குது. இபிஎஸ் 2 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்ட் பாருங்க. இஃப் ப்ரப்போஸ்டு மெர்ஜர் டேக் பிளேஸ், இந்த மெர்ஜர் நடந்தா வாட் வுட் பி த நியூ ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் ஃபார் ராகவ் லிமிடெட்? ராகவ் லிமிடெட்க்கு நியூ இபிஎஸ் என்ன கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. அஸ்யூமிங் த மெர்ஜர் டேக் பிளேஸ் பை த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஈக்விட்டி ஷேர்ஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ இஸ் பேஸ்ட் ஆன் கரண்ட் மார்க்கெட் பிரைஸ். ஸோ இந்த மெர்ஜர் வந்து எப்படி நடக்குது அப்படின்னா, எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, கரண்ட் மார்க்கெட் பிரைஸை பேஸ் பண்ணி இருந்தா, ஸோ நியூ ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் வந்து ராகவ் லிமிடெடுக்கு எவ்வளோ கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்க, நம்பர் ஆஃப் ஷேர் சௌரவ் லிமிடெட் ஷேர் ஹோல்டர்ஸ் வில் கெட் இன் ராகவ் லிமிடெட். ஸோ சௌரவ் லிமிடெடோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ராகவ் லிமிடெட்லேருந்து எவ்வளோ ஷேர்ஸ் கிடைக்கும்னு ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறோம். அதுக்கு எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் டார்கெட் ஃபர்ம் டிவைடட் பை மார்க்கெட் பிரைஸ் ஆஃப் அக்வயரிங் ஃபர்ம். இதுதான் வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா. அதை பேஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா, டார்கெட் ஃபார்மோட மார்க்கெட் பிரைஸ் அதாவது சௌரவோடது வந்து 14 டிவைடட் பை அக்வயரிங் கம்பெனியோட மார்க்கெட் பிரைஸ் அதாவது ராகவோடது 21 டிவைட் பண்ணோம்னா 2/3 நமக்கு கிடைக்குது. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஃபார் எவ்ரி 3 ஷேர்ஸ் ஆஃப் சௌரவ் லிமிடெட், சௌரவ் லிமிடெடோட 3 ஷேர்ஸ்க்கு 2 ஷேர்ஸ் ஆஃப் ராகவ் லிமிடெட் வந்து நமக்கு இஷ்யூ பண்றாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் ஆர் லிமிடெட் இஷ்யூட். ஆர் லிமிடெடோட ஷேர்ஸ்லேருந்து சௌரவுக்கு எவ்வளோ போகுதுன்னு பார்த்தோம்னா 14 டிவைடட் பை 21 இன்டூ 30,000. இந்த 30,000 என்னன்னா சௌரவ் லிமிடெடோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ அதனால 30,000 நீங்கள் மல்டிப்ளை பண்ணி 20,000 ஷேர்ஸ் வந்து ராகவ் வந்து சௌரவ் லிமிடெடுக்கு இஷ்யூ பண்ணுறாங்கன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் ஆஃப் ராகவ் லிமிடெட் ஆஃப்டர் மெர்ஜர் பார்த்தீங்கன்னா, அதாவது கம்பைன்டு கம்பெனியோட டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து இப்போ ராகவ் லிமிடெடோட இண்டிவிஜுவல் ஷேர்ஸ் வந்து 50,000 கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் சௌரவ் லிமிடெடுக்கு இஷ்யூ பண்ணது ஒரு 20,000 இருக்கு. ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு இங்கே 70,000 கிடைச்சிரும். டோட்டல் ஏர்னிங்ஸ் வந்து நம்ம முன்னாடி ப்ரீவியஸ் ப்ராப்ளம் சொன்ன மாதிரி 2 ஏர்னிங்ஸையும் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ராகவோடது வந்து 2,50,000, சௌரவோடது 90,000, ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா 3,40,000 நமக்கு கிடைச்சிரும். So new EPS போட்டோம்னா earnings divided by number of shares. So 3,40,000 by 70,000 வந்து 4.86 வந்து earnings நமக்கு EPS வந்து கிடைக்குது. So next alternative என்ன கேட்டிருக்காங்கன்னா, what should be the exchange ratio? Exchange ratio என்னவா இருக்கும்? Saurav Limited wants to ensure that same earnings to members as before the merger take place. So earnings வந்து மெர்ஜருக்கு முன்னாடி 2 கம்பெனிக்கு என்ன இருந்துச்சோ அதே ரேஷியோல மெர்ஜருக்கு அப்புறமும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ என்னவா இருக்கும்னு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இதில் பாருங்க, ஏர்னிங்ஸ் வந்து இபிஎஸ் தான் ஏர்னிங்ஸ் சொல்லியிருக்காங்க. இபிஎஸ் வந்து நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம். 5 வந்து ராகவுக்கும் 3 வந்து சௌரவுக்கும் இருக்குன்னு. ஸோ இப்போ நியூ எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ எப்படி கண்டுபிடிக்கணும்னா, அதாவது இபிஎஸ் ஆஃப் டார்கெட் கம்பெனி டிவைடட் பை இபிஎஸ் ஆஃப் அக்வயரிங் கம்பெனி அதை போட்டோம்னா 3 டிவைடட் பை 5 நமக்கு வந்து கிடைச்சிரும். ஸோ இங்கே பாருங்க, இந்த இடத்துல 3 வந்து சௌரவுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், 5 வந்து ராகவ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை ரெண்டையும் டிவைட் பண்ணுறோம். டார்கெட்டோட தான் ஃபர்ஸ்ட் வரும், அதுக்கப்புறம் டிவைடட் பைல டினாமினேட்டரில் அக்வயரிங்கோடது வரும். ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ 0.6 நமக்கு கிடைக்குது. டோட்டல் ஷேர்ஸ் ஆஃப் ராகவ் லிமிடெட் ரிசீவபிள் பை சௌரவ் லிமிடெட் ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ சௌரவ் லிமிடெடோட ஷேர்ஸ் வந்து 30,000 இருக்கு. அதை இந்த எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோட மல்டிப்ளை பண்ணோம்னா ராகவ் லிமிடெட் வந்து சௌரவ் லிமிடெடுக்கு எவ்வளோ ஷேர்ஸ் கொடுக்கணும்னு நமக்கு தெரிஞ்சிடும். அது வந்து இங்கே பார்த்தீங்கன்னா 18,000. இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் போட்டோம்னா ராகவ் லிமிடெடோட இண்டிவிஜுவல் ஷேர்ஸ் 50,000 ப்ளஸ் இங்கே சௌரவ் லிமிடெடுக்கு அவங்க இஷ்யூ பண்ணுறது ஒரு 18,000 ஆட் பண்ணோம்னா கம்பைன்டு ஷேர்ஸ் வந்து 68,000 கிடைச்சிரும். கம்பைன்ட் ஏர்னிங்ஸ் நம்ம மேலே இந்த ஸ்டெப்பில் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருந்தோம் 3,40,000, அதுதான் இங்கேயே கொடுத்துருக்காங்க. அதால இந்த 68,000 டிவைட் பண்ணோம்னா இபிஎஸ் ஆஃப்டர் மெர்ஜர் வந்து நமக்கு ₹5 கிடைக்கும். ஸோ டோட்டல் ஏர்னிங்ஸ் ஆஃப் ஆஃப்டர் மெர்ஜர் ஆஃப் சௌரவ் லிமிடெட், சௌரவ் லிமிடெடோட ஏர்னிங்ஸ் டோட்டல் ஏர்னிங்ஸ் இபிஎஸ் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஏர்னிங்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தான் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அதனால ஏர்னிங்ஸுக்கு 18,000 ஷேர்ஸ் இந்த 5 இபிஎஸோட மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 19,000 கிடைச்சிடும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா சௌரவ் லிமிடெடோட டோட்டல் ஏர்னிங்ஸ்.
ஸோ இவ்வளோ தான் இந்த 2 ப்ராப்ளம். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அதை உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோட மீட் பண்ணலாம். அன்டில் தென், தேங்க்யூ.